ஹாய் மக்களே, ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் சல்மான் கான், ரஷ்மிகா மந்தனா, சத்யராஜ், கிஷோர், காஜல் அகர்வால், பிரதீக் மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. பயங்கர எதிர்பார்ப்போட நிறைய பொருட்செலவில் பயங்கர பிரம்மாண்டமாக தயாரிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குது வாங்க ஒரு அலசுவோம். படத்தோட ஒன்லைனர், சல்மான் கானும் ரஷ்மிகாவும் அந்யோன்யமாக வாழ்ந்து வராங்க. திடீர்னு எதிர்பாராத விதமாக ரஷ்மிகா மந்தனா இறந்துடுறாங்க. ரஷ்மிகா மந்தனா இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆர்கன்ஸை அவங்க டொனேட் பண்ணிவிட்டு இறந்துடுறாங்க. ஸோ சல்மான் கான் என்ன பண்ணுறாரு, இந்த ஆர்கன்ஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேருக்கு போயிருக்குன்ற ஒரு தகவலை கலெக்ட் பண்ணி அந்த 3 பேரை தேடி மும்பைக்கு வர்றார். இங்கே வந்து பார்த்தா அந்த 3 பேரையுமே ஹோம் மினிஸ்டரான சத்யராஜ், பயங்கரமான வில்லன், அவர் மகனும் சேர்ந்து அந்த 3 பேரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் சல்மான் கானை. எதனால் சத்யராஜ் சல்மான் கானை கொலை பண்ணுறதுக்கு தேடுறாரு, எதுக்கு அந்த 3 பேரை ஆர்கன்ஸ் டொனேட் பண்ண 3 பேரை சல்மான் கான் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு, இப்படிங்கிற ரொம்ப ஒரு மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சு ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரி தான் இது. இதுதான் படத்தோட ஒன்லைனர். படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் படத்தோட ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அண்டு பிஜிஎம். படத்தோட பிஜிஎம் சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பிரித்தம் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் நாராயணனே சாங்ஸ் பண்ணியிருந்தால் என்னோட கொஞ்சம் மாசாக வந்திருக்குமோன்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இந்த படத்தை நான் எப்படி ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஜென்ரலாக ஆடியன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏபிசிடின்னு ஒரு 4 கேட்டகரி வச்சுருக்காங்க இல்லையா. இது கண்டிப்பாக சிடி ஆடியன்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணும், இம்ப்ரெஸ் பண்ணும். எஸ்பெஷலி சவுத் இண்டியன் மூவி ஸ்டைல் ஆஃப் மூவி யாரெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுவாங்கிறத கேரண்டியாக சொல்லலாம். பிகாஸ் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் பக்கா அந்த முருகதாஸ் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் விஜய் படம், கொஞ்சம் ரஜினிகாந்த் படம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மசாலாவாக அடித்து தள்ளியிருக்காரு. அதில் தெளிவாக நமக்கு தெரியுது. எஸ்பெஷலி நம்ம முருகதாஸ் படத்தை பார்த்து வளர்ந்துருக்கிறதுனால ஒவ்வொரு சீனை பார்க்கும்போது இது அங்கே வந்துச்சோன்னு கொஞ்சம் கனெக்ட் நம்மளால் பண்ண முடியுது. சினிமாட்டோகிராஃபி மிரட்டியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, பாராட்டுதலுக்கு உரியது. படத்தோட ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே பயங்கரம். எஸ்பெஷலி சல்மான் கானோட இன்ட்ரோ, சத்யராஜோட இன்ட்ரோ செம்ம படு மாஸ், பக்கா மாஸ், மிரட்டியிருக்காரு. இதில் இன்னும் ஒரே ஒரு சீன், நான் ரொம்ப எமோஷ்னலான சீன் அந்த சல்மான் கான் அழுவார் ஹாஸ்பிட்டலில், ரஷ்மிகா இறந்தவனே. அந்த சீன் கண்டிப்பாக நம்ம கண்ணில் எல்லாத்துலேயும் தண்ணி வர வைக்கும். இந்த படம் எந்த மாதிரி சப்ஜெக்ட்னா கொஞ்சம் அதிகமாக இந்த ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆகும். சென்டிமெண்ட்ஸ், ஃபேமிலி அப்படின்ற ஆளுக்கு இந்த படம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. சில பேர் ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இது பிடிக்காது. சல்மான் கான் ரொம்ப நல்லவராகவே வளம் வரார். அவர் அங்கங்கே பீயிங் குட் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்க தான் செய்யுது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு 4 கேட்டகரி ஏபிசிடின்னு. இந்த ஏ கேட்டகரி பியும் கொஞ்சம் இந்த படத்தை பற்றிய கொஞ்சம் விமர்சனங்கள் வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பார்ப்பாங்க. படம் கரெக்டாக லாஜிக் வைஸ் போகணும், இதுனா லாஜிக்கே இல்லாமல் இருக்குது, திடீர்னு ட்ரெயினில் போகிறாரு, திடீர்னு ராஜாவாக இருக்கிறாரு அப்படிங்கிற கொஞ்சம் நிறையா ரொம்ப டீப்பாக நோண்டாமல் படத்தை பார்த்தீங்கன்னா படத்தை என்ஜாய் பண்ணலாம். ஒரு பக்கா மாஸ் என்டர்டெயின்மெண்ட். நிறைய பேர் இந்த தேட்டருக்கு வரவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வராங்க. பிகாஸ் ஆஃப் இது முருகதாஸோட படம், அதுவும் அமீர் கானை வச்சு கஜினிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான படத்தை எடுத்திருக்கனால இந்த படத்தின் மீது எதிர்பார்ப்பு, எஸ்பெஷலி முருகதாஸ் மேலேயும் ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சு வரவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யுது. இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா, சல்மான் கானோட ஸ்டைல் வேறு, அமீர் கானோட ஸ்டைல் வேறு. அமீர் கான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிங் ஓரியன்டாக இருக்கும். சல்மான் கானோட ஸ்டைல் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கா மாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அதை மைண்டில் வச்சுட்டு தான் முருகதாஸ் இந்த படத்தை கையாண்டிருக்கிறாரு. ஸோ கஜினி எடுத்த முருகதாஸை மைண்டில் வச்சு இந்த படத்தை பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். ரஷ்மிகா மந்தனா எக்ஸலண்ட் ஆக்டிங். படத்தோட ஒரு 1/2 மணி நேரத்தில் அப்புறமா அவங்க இறந்துடுறாங்க. அவங்க இன்னும் கூட வந்திருக்கலாமோங்கிற ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். அவங்க இறந்த உடனே எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் ஆக்டிங். படத்தில் சல்மான் கானுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பக்கா எக்ஸலண்ட், ரொம்ப ஹேண்ட்ஸமாக காமிச்சிருக்காங்க. பட் சில இடத்துல ரொம்ப கொஞ்சம் தொப்பையெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ சல்மான் கான் ஃபிட்னஸில்
கான்சன்ட்ரேட் பண்ணும். இது என்னென்னா ஒரு சீனுக்கு இன்னொரு சீனுக்குமா டக்குன்னு மேட்ச் ஆக டிஃப்ரெண்ட் சல்மானை பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு சல்மான் பயங்கர ஃபிட்டாக ஐ திங்க் கொஞ்சம் கிராஃபிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு சீனில் பார்த்தா கொஞ்சம் தொப்பையெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த ஏரியாவை முருகதாஸ் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் எனக்கு நிறையா இந்த ஃப்ளாஸ் தெரிஞ்சுது. படத்தில் ஃப்ளாஸ்ன்னு பார்த்தா நிறையா இருக்குது. ஏன்னா இது பக்கா மாஸ் படம் தான். இது ஒன்றும் கிளாஸாவோ இல்லை ஸ்டோரி பேஸ்டு படமோ கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் இல்லாமல் படத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜிக்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு கிராண்ட் ஒர்க்கு. விஎஃப்எக்ஸ் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. நிறைய ஃப்ளாஸ் தெரியுது. ஒரு டெக்னிக்கல் பர்சனாக நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விஎஃப்எக்ஸில் நிறைய ஃப்ளாஸ் தெரியும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பக்கா சல்மான் கானோட என்ட்ரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சல்மான் கானுடைய தீவிரமான ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் சல்மான் கான் அந்த சிக்கந்தர் டைட்டில் சாங்ஸ் வருது. அது கொஞ்சம் தேட்டரில் எல்லோரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க. சத்யராஜோட இன்ட்ரோ நல்லா இருந்தாலும் இன்னும் கூட சத்யராஜ் நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமோ, ஈவன் பிரத்திக் பாபரையும் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமோங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் கொஞ்சம் அழுத்தமாக எழுதப்படலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வரத்தான் செய்யுது. படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபு நான் சொன்ன மாதிரி அந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் ஃபார் சிடி ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் படமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. காஜோல், கிஷோர் அவங்களாம் அவங்க ரோலை கொடுத்த ரோலை மினிமலாக பண்ணியிருக்காங்க. ஒன்றும் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. ரஷ்மிகா பந்தனாவுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு இருக்கிற அந்த டெப்த்து இந்த கேரக்டருக்கெலாம் எழுதப்படலையோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவராலாக ஏஆர் முருகதாஸுங்கிற ஒரு நல்ல ரைட்டரை மைண்டில் வச்சுட்டு இந்த படத்தை பார்க்க போனோம்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. பட் எகெயின் நான் சொல்கிறேன், இது மாஸ் என்டர்டெய்னர். ஸோ கண்டிப்பாக ஒரு சல்மான் கானோட ஃபேனை இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% என்டர்டெயின்மெண்ட் கேரண்டி. நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பிகாஸ் அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எஸ்பெஷலி சவுத் ஸ்டைல் ஆஃப் மூவி. பிகாஸ் இந்த பஜ்ரங்கி பைஜான் அந்த மாதிரி நிறையா சல்மான் கானோடைய கிளாஸ் மூவிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி பார்த்து பழக்கப்பட்டவங்களுக்கு இது பிடிக்காமல் போகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஸ்பாய்லராக எடுத்துக்க வேணாம், ரியாலிட்டியை சொல்கிறேன். அதர்வைஸ் இட் இஸ் ஃபுல் மாஸ் பக்கா என்டர்டெய்னர். கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.